ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 4:30க்கு எந்திரிச்சேன் அண்ட் ஒரு ½ அன் ஹவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு தென் டைம் அரௌண்ட் 5 o'clock ஆச்சு. 5:30 தான் ஜிம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கான டேயில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னா, ஒரு வெட்டிங் ஃபில்ம் எடிட்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, 2 ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் இருக்குது, ஒரு ஃபுல் ஃபார்ம் யூடியூப் வீடியோ இருக்குது, என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணணும். அப்புறம் டைம் 5:30 ஆச்சு. என்னென்னா ஜிம்முக்கு போக வேண்டியதுதான். தென் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குதுன்னா, புல் டே மீன்ஸ் பேக் அண்ட் பைசப்ஸ். இன்றைக்கி ஒரு 110 kg டெட் லிஃப்ட் போடலான்னு இருக்கேன். கம்மியாக நேரம் தான் தூங்கியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். என்னோடய ரூம்லேருந்து ஜிம் ரொம்ப பக்கம்தான், நடந்தே போயிடலாம். ஜஸ்ட்டு ரோட்டு மேலே தான் இருக்குது. எஸ், உங்களை நான் ஜிம்மில் போய் மீட் பண்ணுறேன். ஒரு வேளையே ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து ஜிம்மில் யாருமே இல்லை. ஃப்ரீடமாக நல்லா வீடியோ ஷூட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் வார்ம் அப் தான். வார்ம் அப் பண்ணுறது எனக்கு பெருசாக பிடிக்காது. பட் வார்ம் அப் பண்ணாமல் விட்டோம், பின்னாடி பிரச்சனை பெருசாகிடும். ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் ஒரு 110 kg டெட் லிஃப்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் 110 kg. லாஸ்ட் நைட் ஒரு 4 hours தான் தூங்கியிருப்பேன். ப்ராப்பரான எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் என்னால் ஒரு 2 reps மேலே அந்த 110 kg டெட் லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே நான் பண்ணேன்னா என்னோடய சேனலில் இந்த கிளிப்ஸ் எல்லாம் வராது. நீங்கள் டேரெக்டாக பாலிமர் நியூஸில் தான் பார்க்க வேண்டிய நிலமை வரும். ஸோ அந்த ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக நான் ஒரு 20 kg மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு 90 kg டெட் லிஃப்ட். நீ ஒருத்தன் உயிரை கொடுத்து டெட் லிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கான், பேக்ரவுண்டில் பார்க்காதீங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஒர்க் அவுட்டை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோம். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன். அப்போல்லாம் மசில் கெயின் பண்ணணும், தென் நம்ம ஷர்ட் போட்டால் ஃபிட்டாக இருக்கணும், பைசப் தெரியணும், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு அப்போது. ஐ மீன் ஸ்கூல் படிக்கிறப்போ. பட் கரண்ட்லி என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மென்டல் ஹெல்த்தை செக்யூர் பண்ணணும். அதுக்கு வேறு வழியே இல்லை ஒர்க் அவுட்டை விட்டால். அதனால தான் நான் ஒர்க் அவுட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. எனக்கு இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்குற கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. லாஸ்ட் 2 weeks தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராப்பரான ஃபார்மில் பண்ணுறேன்னா கூட தெரியல. ஸோ எனிவேஸ், நெக்ஸ்ட் லேட் புல் டவுன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒர்க் அவுட். கரெக்டாக இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுற நேரம் பார்த்து எங்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஒர்க் அவுட் பண்ணி ரூமுக்கு போக வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஹே கைஸ், ஒரு வழியாக ஒர்க் அவுட் முடிஞ்சது. இன்றைக்கி வெறும் பேக் மட்டும் தான் ட்ரெயின் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு மேலே என்கிட்ட எனர்ஜி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கமான், லெட்ஸ் கோ. இப்போ பம்பு மட்டும் செக் பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்கான பம்ப். பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. எனிவேஸ், டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தென் ஒரு வழியாக குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலையெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் பீனட் பட்டர், வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், டேட்ஸ், ரெட் பனானா, பிளெண்டர், தென் நைஃப், அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன். கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து ஓட்ஸ் முடிஞ்சு. ஹலோ, எஸ், ஒரு வழியா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம். இதுதான் என்னோட மினிமலான டெஸ்க் செட்டப். பெருசாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு லேப்டாப், 1 TB SSD கார்டு, அவ்வளோதான். அண்ட் தென் டேபிள். ஸோ எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். பெரிய டேபிள் சேர்லாம் போட்டு ஒர்க் பண்ணுறது பிடிக்காது. ஜாலியாக சமன்கள் போட்டு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது தான் பிடிக்கும். இட்ஸ் ஓகே. இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குன்றது பார்த்துருவோமா? ஒரு வெட்டிங் ஃபில்ம் இருக்குது, தென் 2 ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் இருக்குது, நெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கணும், தென் என்னோடய ஓன் வீடியோஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ இவ்வளோ இருக்குது. எப்படியும் ஒரே நாள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எஸ், இப்படி தான் என்னோடய டே இருக்கும். ஒன்ஸ் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணனே மொபைலை டச் பண்ணவே மாட்டேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மொபைலை மட்டும் ஒர்க் பண்ணுறப்ப டச் பண்ண மாட்டேன். ஐ மீன் ஈவினிங் ஒரு 5 o'clock வரையும் எந்த ஒரு சாங்ஸும் இடையில கேட்க மாட்டேன்.
ரொம்ப போரிங்காக தான் போகும். பட் எனிவேஸ் நோ ப்ராப்ளம், ஐ எம் ஹாப்பி வாட் ஐம் டூயிங் நவ். அவ்வளோதான் இந்த வீடியோ, ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான். நிறைய பேர் லாஸ்ட் போட்ட வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, அதுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ். ஒரு சில பேர் வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் எப்படி மணி மேக் பண்ணுறது அது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. மணி மேக்கிங் பற்றி ஒரு தனி சீரிஸாகவே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். தென் என் பர்சனல் vlogs, ஆல்சோ சம் செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்ஸ், இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போடலாம்னு ஐடியா இருக்கேன். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.